ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி என்ன ஃபுட் ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க வந்து எப்போ பார் ஒரே மாதிரியே பழத்தை கொடுக்குறியம்மான்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு தான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறது. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 1/2 லிட்டர் பாலில் காய்ச்சறதுக்கு முன்னாடி 2 கரண்டி நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்ச பாலில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை நான் கலக்கி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 200 கிராம் நான் சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நல்லா கட்டியான பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம தேவையான பழத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் என்னென்ன பழம்லாம் சேர்க்குறேன்னா, மாதுளம்பழம் உரித்து எடுத்துட்டேன், ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன பழம் இருக்கோ சேர்த்துக்குங்க. ஆரஞ்சு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போது பால் நல்லா திக்காயிட்டே வருது. இப்போ ஒரு கரண்டி எடுத்து நீட்டாக ஒரு கோடு போட்டால் அது கரெக்டாக வரணும். அப்போ கரெக்டான பதத்துக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடணும். உங்களுக்கு தேவைன்னா ரோஸ் மில்க் எசன்ஸ் சேருங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஒரு 2 ட்ராப் சேர்க்குறேன். நான் ட்ராகன் ஃப்ரூட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. என்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தது, நான் முந்திரி பருப்பு மட்டும் உடச்சி சேர்த்துக்கிறேன். கஸ்டர்ட் பவுடர் நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் கிடைக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்குங்க. என்னென்ன பழம் சேர்த்துக்கிறேன்னா, மாதுளம்பழம், ட்ராகன் ஃப்ரூட், ஆப்பிள், ஆரஞ்சு, முந்திரி, திராட்சை, வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், கஸ்டர்ட் பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ண பழங்களை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பழத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பார்க்கவே இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் மேலே பழத்தை வைக்கிறேன். பால் சூடாக இருக்கும்போதும் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வைக்கக்கூடாது. எங்கள் வீடியோஸை எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம வெளியில் எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டு பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சர்வ் பண்ணலாம். நிறைய குழந்தைங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. என் பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தது. அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.